ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் சுமித்ரா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. இவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் சொந்தமாக 2-3 இடத்துல கிளினிக்கு வச்சுட்டு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்க வந்து நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை வந்து ஃபாரினில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து பையனும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சொத்துக்கள்லாம் நிறையாவே இருக்குங்க. பட் இவங்களுக்கு துணையாக யாரும் இல்லைன்னு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ வந்து மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி படித்த மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நான் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தன்விகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. பட் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மெடிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இவங்க மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விருதுநகரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களோட வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து இவங்களுடைய அம்மா வந்து இவங்க கூட தான் இருக்கிறதாகவும், ஸோ தன்னுடைய அம்மாவையும் ஏற்றுக்கக்கூடிய மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகன் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் கௌரவமான நல்ல ஒரு வேலையாக இருக்கணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், கையிருப்பாக ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையுமே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. மேலும் இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.